பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த இடம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அழகா இருக்குதா? ஒரு பெரிய பார்க் இது. இது எங்க இருக்கு நீ பாக்கீங்களா? மியான்மர் தேசம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பர்மா தேசம்னு ஒரு காலத்துல அழைக்கப்பட்டது. அந்த மியான்மர் தேசத்துல இருக்கிற யாங்கோன் என்கிற பட்டணம் ஒரு காலத்துல ரங்கோன் என்று அழைக்கப்பட்டது. அந்த பட்டணத்துல இருக்கிற ஒரு பெரிய பார்க் தான் இது. இந்த இடம் ரொம்ப பார்க்க அழகா இருக்குது. ஜனங்கள் நிறைய பேர் மார்னிங் வாக், காலையில நடப்பதற்கே நிறைய மக்கள் வருகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு நிறைய மக்கள் தங்களுடைய சரீரத்தை ஆரோக்கியமா வைத்துக் கொள்வதில் அக்கறை செலுத்துவதை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குது. நீங்க நடப்பீங்களா? தினம் ஒரு 40 நிமிஷமாவது நடங்க. நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைக்க நம்ம முயற்சி பண்ணணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம மேல அன்பு கூர்ந்து இவனுக்கு சுகம் கொடுத்து ஆரோக்கியமா பாதுகாப்பான்னு சொல்லி சுகம் தருவாரு. அதனால நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், அது ஆரோக்கியமா இருப்பதிலும் கவனம் செலுத்தணும். சரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், தேவனே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். காண்டாமிருகம் பார்த்திருக்கீங்களா? காண்டாமிருகம் பார்த்திருப்பீங்களா? ஜூல பார்த்திருப்பீங்க. நான் ஆப்பிரிக்கா தேசத்திற்கு ஊழியத்து போயிருந்தப்போ ஊழியமெல்லாம் முடிந்தாரு. அப்ப நான் சொன்னேன், இங்க காட்டுல உள்ள மிருகங்களை பார்க்க முடியுமாமே, நேர்ல போய் காட்டுங்கன்னு சொல்லி எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அவன் போனது பிக் 5ன்னு சொல்றாங்க. காண்டாமிருகம், அதாவது ஆப்பிரிக்கா யானை, சிங்கம், அப்புறம் சிறுத்தை, அப்புறம் இந்த பைசன், பெரிய காட்டெருமை இருக்குல்ல, அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கு. அது பிக் 5 பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அதுல காண்டாமிருகம். அப்ப எங்களை ஜீப்ல கூட்டிட்டு போனாங்களா, ஒரு இடத்துல பார்த்தா நிறைய காண்டாமிருகம். இந்த காட்டுக்குள்ள நேரடியா பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல, த்ரில்லிங்கா இருக்கும்ல. ஜூல ஒரு கூண்டுக்குள்ள பாக்குறது வேற, காட்டுக்குள்ள நடமாடும் போது பாக்குறது வேற. அதோடைய உருவம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருசா இருக்குது. அதோடைய தோல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அதை பார்க்கும் போதே தெரியுது அதனுடைய உறுதி, அதனுடைய இரும்பு மாதிரி இருக்குது. அதனுடைய கொம்பு தான் விசேஷமானது. ஒற்றை கொம்பு உள்ள காண்டாமிருகம் இருக்குது, இரட்டை கொம்புகள் உள்ள காண்டாமிருகம் இருக்கிறது. காண்டாமிருகத்தின் சிறப்பே அதனுடைய கொம்பு தான்.